கேமரா ஐயா கேமரா எங்கயா இருக்கு? கேமரா எங்க பாரு? கேமரா எங்கயா இருக்கு சொல்லுங்க. கேமரா எவனா சுத்தி விட்டது? எருமை மாதிரி இடிச்சு போய் கண்டுக்காம போற மாதிரி போறோம். நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆஹா லுக்கு ரொம்ப கெடுசா இருக்க. கல்கத்தா அடி எப்படி இருக்கும் தெரியலையே. அப்பாடா போயிட்டாப்பா. வாட் புறம்போக்கு? புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக், போக்கு என்பது லூஸ் மோஷன். யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன். சார் கெஸ் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயா தமிழ் அறிஞரே, கல்கத்தால தமிழனை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா. புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. அடடா இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா நீங்க தமிழனா? பின்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். அதானே நான் கூட இந்திக்காரன்னு நினைச்சு ரொம்ப அஃப்ரேர். என்ன கைய காணா? இங்கதான் இருக்கு. தமிழேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமா நீங்க எங்க? அத ஏன் கேக்குறீங்க? என் மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். அவனு வந்துட்டேன் மாமா, வந்து ஒரு பிரிச்சுக்கிட்ட நிக்கிறேன். அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன். அது என்னமோ கேவராவோ ஆவுராவோன்னா. அவுரா பிரிச்சா? அவுரா அதான் சார் போன்ல சொன்னா. அது எங்க சார் இருக்கு? இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்னங்கிறது? ஆஹா அடாடாடாடா இது தெரியாம போச்சே. தெய்வமே இதே ஹவுராவை நீங்க நம்ம ஊர்ல காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிருப்பேன். தெய்வமே அங்க எங்கப்பா இருக்கு ஹவுரா பிரிட்ஜ்? ஓஹோ நம்ம ஊர்ல இல்லையோ. சரி மாப்பிள்ளைய தருவோம். மாப்பிள்ள நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க டீ சாப்பிடலாம். துட்டோ சாதே சாயாவா சொன்னீங்க? ஆமா. எவ்வளவுப்பா? காசு நான் கொடுக்குறேன்ப்பா. அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க. ஓ அப்படியா? दो जिगरी दंदा दूध ஜெகர்தண்டா தூதுன்னா दूधனா பால், ஜிகிரி தந்தா दूधனா மசாலா பால்னு அர்த்தம். அப்படினா நான் கேட்டதானே சொல்லிருக்கீங்க. ஆமா உங்களுக்கு புரிஞ்சு தான சொல்ல முடியும். ஜிகிரி தந்தா दूध கொடுப்பா. இதானா அது? என்னய்யா ஒரே கல்பல் முடிச்சிட்ட? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்றன்னு போய் சுள்ள. சரி இன்னொன்னு போடுப்பா. வேண்டாமா அப்படினா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்? ஜிகிரி தந்தா. ஆமா நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி நேருஜி நேதாஜி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. ஓஹோ கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய் இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். ஜிகிரி one more दूध जिगरी दादा दूध சரன் இறங்கிடுச்சுல. ஜெகர்தண்டா சூப்பர் ஸ்டார். அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னங்க கடையை கொண்டு போறானே? அது அவங்கிட்ட வந்துட்டு போறாயா? ஆமால்ல. டாடா டாடா. என்ன டாடா கட்டறானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா? ஆமால்ல. மாப்பிள வரலையா? இப்ப வருவான். வருவான் பாரு. வரணும். ஆமா எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேணும். என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கும். ஆமா எனக்கு மட்டும் எங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிறேங்க. முதல்ல செய்யுங்க. நான் வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் என்னை படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம் அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம், ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ காலையில இப்படி வீங்கி இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டேன். இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜை தான்.
முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிர வேண்டியதாங்க. இது போதும் வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர் வாங்க. ஐ அம் பேனர். பேனர் கட்டுவாங்க வாங்க. விடுங்க பிரதர். ஆமா மாப்பிள வருமா? வரும் ஆனா வராது. அது சரி. என்னங்க சினிமா கூட்டிக்கு எப்போ வந்தோம்? இப்பதானே பஸ் பிடிச்சி கியூல நின்னு டிக்கெட் வாங்கணும். அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா இல்ல இல்ல ஆமா. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஓஹோ. ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. என்ன தரையில பேசலாம் திரையில வருது? லைவ்ரிலே கொஞ்சம் டிலே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஆத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இந்த நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? ஆமா நான் மட்டும் வரேன் ஒன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் ஜூமா சுட்டு அவன் சாகணும்னு எழுதி. அம்மாடி டப்பிங்லாம் கரெக்டா இருக்கு. கத்தி எடுத்து குத்தி கிண்டிரோ. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு? விசில் வச்சு கை தட்டுறீங்க. மூடுங்கடா. அந்த ஜட்ஜத்தா என்ன எடிட்டிங்லாம் நடந்துருக்கு? ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்களா? ஆமா இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஷூட்டிங் எடுக்கும் போதே பண்ணிட்டோம். எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? கொலை பண்றதுக்கு. கொலை பண்றதுக்கா? இவர் யாரு? எடிட்டரா? இல்ல இந்த எபிசோடுக்கு டைரக்டர். என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க கொலைகளன்னு பேசுறாரு? யார பிரதர் கொலை பண்ண போறீங்க? ஜட்ஜ். எந்த ஜட்ஜ்? நீ கொலை பண்ண போறேன்னு சொன்னீங்க அந்த ஜட்ஜ். அவரையே பண்ணி கொள்ற? கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டோம்ல. ஓஹோ. மேல போறது ஜட்ஜ், அனுப்ப போறதுன்னா உள்ள போறது நீ. எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டியே. என்னன்னு? பார்த்தல படத்தை? ஆமா. உன் வாக்குமூலம் என் போன் சிப்ல இருக்கு. டிவிடில போட்டு கமிஷனர் ஆபீஸ் காமிச்சிருவேன், ஜாக்கிரதை. அட பாவிகளா, நீங்க பண்ண டார்ச்சர்ல கிக்கு அதிகமாகி உலர் இல்லாம கப்பல்ல வர மாதிரி எல்லாம் தோணுது. கப்பல்ல தான்டா இருக்க. கப்பல்லையா? அப்ப கப்பலுக்குள்ள வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணீங்களா நீங்க? டேய் உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன்டா நானு. போலீஸ் 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 பக்கம் யாராது? மாப்ள நீ என்ன கதை விட்டு வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற? எப்பரா இருக்க மாப்ள? உன்னை பார்த்த உடனேப்பா மாமாவுக்கு உசிரே வந்துச்சு. ஊர்ல என் தங்கச்சி நல்லா இருக்கா? உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனல் மேட்டர், ப்ளீஸ் 2 ஸ்டெப் பேக். தேங்க் யூ. மாப்ள நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலைகாரனுங்க. நீ ஒன்னும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு. என்னடா ஆச்சு? என்னப்பா வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? முட்டா பயலே, மாமாவாடா நீ கருவா பயலே. சோத்த திங்கறேல வேற திங்கறேடா. உன்னையெல்லாம் நடு மூஞ்சி லட்சம் அடிக்கும்டா. ஐயோ மாமாவை அப்படி எல்லாம் பேச கூடாதுப்பா, அசிங்கமா இருக்குல்ல. விடியா ஏயா அத்தை பையனாச்சுன்னு பரிதாபப்பட்டு உன் கருவாச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற கொத்திட்டேன். அதுக்கு எனக்கு கோயில் கட்டி கும்பிடணும் நமக்கு. அதை விட்டு போட்டு என்ன இதை ரவடி கும்பிட மாட்டி விடுறியா? ஆனா பின்ன அவர் அபிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜிகிர்தண்டா தூது கொடுத்து என்ன ஓட்டு ஓட்டுனானு தெரியுமா? ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனா அதே ரத்தம் வெளியில வந்துறியா? ஏயா நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா? போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் போய் நாடி இல்லப்பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. யோ என்ன மறுவாதியை விடுதலை பண்ணு, இல்லைன்னா தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீ தைரியமா இரு. உன்னைய நான் ரிலீஸ் பண்ணேன். கொஞ்சம் இரு. ஐயா ஐயா, என் தங்கச்சி நல்ல கிளையான பிள்ளைங்க, ஆனா கொஞ்சம் கருத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே செவத்த மாப்பிள்ளை இவன் தான். அது போக இந்த பயவலியை விட்டாலும் வேற ஆள் கிடையாது. அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, என்னைய கொஞ்சம் நேரம் நின்று ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். டாய் எவன்டா பேசிக்கணும் தண்ணியில கல்ல போட்டு விளையாடுறது? என்ன மாப்பிள்ளை சத்து கேக்குது? மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை எனக்கு நீ தெரியும். ஐயோ
மாப்பிள்ள தண்ணி விடாங்க, அவனை காப்பாத்தி அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்க. தண்ணியை வேற நல்லா குடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ மாப்பிள்ள ஐயோ ஐயோ என்னங்க காப்பாத்த சொன்னா துர்றீங்க. வேணப்பா எப்பா என் மாப்பிள்ளை கொண்டு அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்கிறேன்.